எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா 2 நாள் வேலைகள், என்னோடய 2 days ரெகுலர் ரொட்டீன். அதாவது வந்து அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா என்னோடய ஃப்ரீ டயத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னா உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற டயத்தில் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. அதில் வந்து மோர் ஊற்றி தான் வந்து நான் வந்து கலக்கி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிறது கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல மோர் தயிர்லாம் குடிக்கிறதுக்கு. அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து இதை வந்து குடிச்சிக்கலாம். அதுக்கு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்பப்போ தோணுதோ நான் அப்பப்போ குடிச்சிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைமில் வந்து ஏதாவது ஜூஸ் போட்டு குடிப்பேன். இன்றைக்கி வந்து மாதுளம்பழம் இருந்துச்சு, அதான் ஜூஸ் போடுறேன். பழத்தை வந்து நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் வந்து பால் வந்து காய வச்ச பால் வந்து ஒரு 3/4 டம்ளர் வந்து சேர்த்துருக்கேன். பால் வந்து சூடாக இருந்ததுனால வந்து நான் ஆற்றிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து தண்ணிக்குள்ளே வச்சுருந்தேன், ஆனால் வந்து ஆறலை. அதனால தான் வந்து திருப்பி வந்து நானே ஆற்றிட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும், நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். இந்த ஜூஸ் வந்து நம்மளோட ப்ளட்டை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். பால் ஊற்றிட்டு சர்க்கரை வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து சர்க்கரை போட மாட்டாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு சர்க்கரை போடல, எனக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் நைட்டே வந்து ஊற வச்சு வச்சிடலாம், காலையில் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்போட ஹீட்டெல்லாம் வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். இப்போ ஜென்ஸ்லாம் வெளியில் ரெகுலராக வேலைக்கு வண்டி ஓட்டுற வேலைக்கு அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், ஜூஸ் அடித்தாச்சு. ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து சர்க்கரை போடாதது, ஒன்று வந்து சர்க்கரை போட்டது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் சுப்ரமணியம் படம் வந்து ஓடிட்டுருந்துச்சு. இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஜெனிலியா அவங்களோட ஆக்டிங் வந்து துருதுருன்னு சூப்பராக இருக்கும். அப்படியே படத்தை பார்த்துட்டே வந்து மதிய சாப்பாட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒவ்வொரு நாளைக்கு தான் மதியம் வந்து சமைப்பேன், ஒரு நாளைக்கு வந்து காலையிலே சமைச்சி வச்சுருவேன். என்னோடய டயத்தை பொறுத்து நான் எப்படி சமைக்கிறேன், இந்த சமையலை பொறுத்து வந்து மாறுபடும். அன்றைக்கி வந்து முட்டை குழம்பு தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு முட்டை குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த முட்டை குழம்போட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ஈவினிங் வந்து முட்டை குழம்பு சாப்பாடோட சூப்பராக வந்து முடிஞ்சு மதியம் லஞ்சு. இதோட டே 1 வந்து முடிஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டே 2. அந்த நாள் வந்து நான் எப்போவுமே மோர் ஊற்றி வச்சுருப்பேன் பார்த்திங்களா, லைவ் முடிச்சுட்டு வந்து குடிச்சிட்ருந்தேன். ஃப்ரீ டயத்தில் லைவும் போடுவேன். லைவ் போடுறதை எடுக்கிறதுக்கு வந்து கேமரா இல்லை, அதனால் வந்து நான் உங்களுக்கு காமிக்கல. லைவ்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸாக வந்து எனக்கு எந்த வேலையுமே இல்லை, அதனால் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் எப்போவுமே இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த வியூலாம் பார்க்குறதுக்கு. சாயந்தரம் நேரம்லாம் நல்லாயிருக்கும். அன்றைக்கி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சமையலுக்கு வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன், குஸ்கா எம்டி பிரியாணி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே சாயந்தரம் 6 மணிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ எடுத்துகிட்டே வந்து சமைக்கிறதுனால கொஞ்சம் வந்து நேரம் வந்து ஆகும், அதனால் வந்து சீக்கிரம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு 6 மணிலேருந்தே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருந்தேன். வெங்காயம் உரித்து தயிர் வெங்காயம் போட்டு வச்சிட்டேன், புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடைசியில் வந்தால் பிளான் வந்து சொதப்பலாகிடுச்சு. நான் இப்போ தான் வந்து கத்திலே கட் பண்ணி பழகிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அருவாமனையில் தான் வந்து கட் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் இப்போ தான் ஒரு 2 மாதமாக தான் வந்து நான் கத்தியில் வந்து கட் பண்ணி பழகிட்டுருக்கிறேன். இது கூட ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. கத்தியில் கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணுங்கள். திடீர்னு வந்து எங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஸோ சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியும் வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இன்றைக்கி டே வந்து சூப்பராக முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.